சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம் சார். புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசினார். ஆமாங்க, அது கேட்டிங்களா? என்ன சார் சொன்னார்? கேட்டங்க. அது எழுதி கொடுத்தவங்க ஏதோ ஒரு தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது அங்கே ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னார். ஆனால் அங்கே ரேஷன் கடை இருக்குது. அங்கே பொதுமக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர்கிட்ட நேராக வீட்டுக்கே போயிடுவாங்க ரேஷன் அரிசி எடுத்துன்னு. பாருங்க ஐயா, அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும்போது அங்கே வந்து அவரை மீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க. அவர் வந்து நீங்கள் இங்கே பார்த்துருங்க, இப்போ சித்தரஞ்சன் சாலைக்கு நீங்கள் தமிழக முதல்வர் பார்க்கணுன்னா ஒரு 100 போலீஸை கடந்து தான் போகவே முடியாது. அது வேறு விஷயம், போகணும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஒரே ஒரு போலீஸ் தாங்க. நேராக கேட்பாங்க, அவங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நேராக போகலாம், நீங்கள் பார்க்கலாம். சும்மா ஜாலியாக உட்காந்து இருப்பார். நீங்கள் எது வேணாலும் பேசலாம். நிறைய பொம்பளைங்க வந்து இந்த பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவர் இடையிலே வந்து பேசுகிறார். அவர் உண்மையிலேயே முதல்வர், அது பாண்டிச்சேரியோட மக்கள் முதல்வர்னே சொல்லலாம்ல சார் அவரை? மக்கள் முதல்வர்ன்றதை விட இப்போ அவர் ஒரு சித்தர்ன்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார், மக்களுக்காக வாழ்ந்தார் தான் முதல்வர் வந்து சித்தர் அப்படின்னு ரங்கசாமி அவர்களை சொல்கிறாங்க. சார் இப்போது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வரலாம் சார். உங்களுக்கு புதுச்சேரி அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன சார்? ஃபஸ்ட்டு இன்றைக்கி அவர் சொல்கிறது வந்து மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், இது இப்போ பேர் என்ன, நம்ம பாரதியார் இருந்தார்லாம் சொன்னார். ஆனால் அதை விட தண்ணி தாங்க, மது தாங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பாண்டிச்சேரி போயிட்டு வந்தியான்னா ஒரு கோட்டை எடுத்துன்னு வந்தியான்னு கேட்பாங்க. அது மாதிரியான ஒரு ஊர் ஃபேமஸாக தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் நல்லது தான் சார். ஏன்னா அந்த விநாயகர் கோயில் உண்மையிலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே போல் விவேகானந்தர் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஒரு சில இடங்கள்லாம் அது ஃபேமஸ் தான் வச்சுங்க. ஆமாம். ஆனால் அது வந்து இதில் சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவசியம் இல்லை தானே சார்? அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு என்னன்னா, வில்லியனூரில் மாதா ஆலயம் இருக்குது எனக்கே தெரியாது. இப்போ அவர் பேசினா வந்து அங்கே ஒரு மாதா ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எதற்காக நுழைக்கப்பட்ட செய்தின்னு தெரியல சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மாதா சாமியை பற்றி. அப்போ வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் பெல்ட்டுன்றதுனால அந்த மாதா சாமியை உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாமா சார்? கண்டிப்பாக நம்பலாங்க. எல்லாருமே இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே மதத்தையும் அந்த ஜாதியை தானே கொண்டு போய் செய்கிறாங்க. அதனால இவர் விதைத்து இருக்கிறார். அது எங்க அந்த மாதாசாமி மட்டும் தனியாக சொன்னால் பஞ்சாயத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு இந்த விநாயகர், விவேகானந்தர், அப்புறம் வந்து இந்த மாதா அரவிந்தர் ஆசிரமம் இதெல்லாம் சொல்லி கடைசியாக அந்த வெளியில் ஒரு மாதாவையும் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் கொண்டு போகிறாங்க. அதை இவரும் காட்டிட்டார் சார். அது நீங்கள் பார்த்துருங்களா சார் அந்த மாதா சாமி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அடுத்த தடவை பாண்டிச்சேரி போகும்போது அந்த இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ விஜய் சொன்னனால அந்த இடத்துக்கும் போகணும். ஆமாம், அது மாதிரி ஆகுது. கரெக்டு சார். அவர் பேசுனதே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் 12-15 நிமிஷத்துக்குள்ளே தான் பேசியிருப்பாரு. ஆமாம். அது தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தோங்கன்னா நிறைய அங்கே வந்து ஒரு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒரு பாஸ் கொடுத்துட்டு 2 பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் அங்கே போனோடனே நீங்கள் ஒருத்தர் தான் உள்ளே வரணுன்றாங்க. அதை எப்படி சார் பார்க்குறேங்க? இல்லை, முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, குறைவாக இருந்தது, கூட்டம் குறைவாக இருந்தது. டைம் ஆயிடுச்சு, விஜய் வரப்போகிறாரு. ஆனால் குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. 5 பேர்லாம் போனாங்க. இது ஊடகத்திலே லைவ் டெலிவிஷன்லேயே சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காவல் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு அம்மா வந்து இவரே வந்து புஷியானதே வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. விடுங்க, நோ முடியாது, 40 பேரை கொண்டுட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் அதே தப்ப இங்கே பண்ணணுமாலாம் கேட்குறாங்க. ஊடகத்தில் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க, ஒரு ஆள்னு. அதுக்குள்ளே இடையில பார்த்தீங்கன்னா அது வந்த ஆளுங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க கிடையாதுங்க. எல்லாருமே விழுப்புரம் மாவட்டத்தில் போன இளைஞர்கள் தான். எதுக்கு போயிருப்பாங்க நமக்கே தெரியும். அங்கே விலை கம்மி, சரக்கு விலை, அதனாலே போயிருப்பான். இது எப்படி சார்? அது மிக்சட் ஆடியன்ஸாக தான் இப்போ அங்கே வந்திருக்காங்க அப்படின்றவங்களா நீங்கள்? கண்டிப்பாக அது வந்து பாண்டிச்சேரி மக்கள் 20 லட்சம் பேர் தான். அவரே சொல்ல 20 லட்சம் பேர் தான் இருக்கிறான். அதில் இளைஞர்களுடைய தொகையை பாருங்கள். ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடு மாதிரி எல்லாத்தையும் போக மாட்டாங்க. அந்த மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க. நம்ம இந்தியன் கிடையாது. ஃப்ரெஞ்சில் எப்படி இருக்காங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு ஊர். ஆனால் எல்லா இளைஞர்களும் அங்கேருந்து வரமாட்டான், கொஞ்சம் பேர் இருப்பான். மற்றதெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபில்ட்ரேஷன் பண்ண தான் நிறைய பேர் சார். அங்கே வந்து தொழில் வளம் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா சரியான இடங்கள் தான் வந்து இல்லை. ஏன்னா சின்ன மாநிலன்றதுனால. அது எப்படி சார் பார்க்குறாங்க? சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இடம் எப்படி கேட்டால் பாண்டிச்சேரியோடைய கடற்கரை. ஓகே, அதில் நிறைய பண்ணலாம்.
அதெல்லாம் விட்டுட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட விழிஞ்சியம் இதை கூட ஏன் பாண்டிச்சேரி அவங்க மத்திய அரசு எடுக்கலன்னு கூட நான் நினச்சேன். அங்கேருந்து அரசியல்வாதிகள் அதெல்லாம் சொல்ல விட்டுட்டாங்க. நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த கடற்கரை ஒட்டி எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு சுனாமியோ வேறு ஏதாவது ஒரு பாதிப்போ வரும்போது முதல்ல வந்து பாதிக்கப்படுறது அந்த கடற்கரை ஓரம் தானே சார். சுனாமி எல்லா இடத்துலையும் வரலைங்க, எப்போது தான் ஒரு சில நிலங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாற்று ஏற்பாடுகளும் அந்த சுனாமியில் தப்பித்துக் கொள்ள நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. இன்றைக்கி ஜப்பான்லாம் நிறைய இருக்குது, தினமும் நிலநடுக்கம் வருது, ஆனால் அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அது மாதிரி அதையும் நம்ம கடந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். இப்போ புதுச்சேரியில் தவக கொடி பறக்கும், இவருடைய தலைமையில் ஒரு முதல்வர் ஆவார் அப்படின்றாங்க. நாசுக்கா வந்து புசி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாருங்க, முதல்ல இவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்கன்னே தெரியாது. அதனுடைய கட்சியோடைய பேர் தான் தமிழக வெற்றி கழகம். எப்படி பாண்டிச்சேரியில் போய் அவங்க கேட்பாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு? அது ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒன்று. புஷியை முன்னிலைப்படுத்துகிறாருன்னு நினச்சோன்னா புஷி வந்து வந்தது என்ஆர் காங்கிரஸ் தான் வந்தார், தனியாக வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் பேச்சும் பார்க்கும்போது நான் பூனைக்கு ஒரு தோழன், அந்த பாலுக்கும் காவலன்ற மாதிரி யாருமே டச் பண்ணாமல் போயிட்டார். ஆனால் பெரிய நிலைப்பாடு என்னென்னா திமுகவை நல்லா தாக்குனார். அப்போ தான் நான் நினச்சேன் இது ஏதோ வேற ஒரு வியூகத்தில் அவர் தாக்குறாரு, வேற யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற புரிதல் தான் இந்த. இப்போ புதுச்சேரியில் போயிட்டு திமுகவை தாக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தாக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம ஒத்துக்கப்படுது. நீங்கள் அங்கே போனோன்னா அங்கே முதல்வர் வேறு, அங்கே எதிர்கட்சிங்கன்றது வேறு, எல்லாருமே வந்து அங்கே வேறு வேறு, அங்கே கவர்னருன்றது எல்லாருமே வேறு வேறு. இது திடீர்னு வந்து அங்கே போய்ட்டு வந்து இது மாதிரி வந்து திமுகவை தாக்கணுமா சார்? இல்லை, அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. என்னென்னா திமுக கொஞ்சம் தலையெடுக்குது, காங்கிரஸை காலி பண்ணிட்டாங்க. திமுக வரதுனால இதை ஒரு நல்ல ஒரு இதுவாக எடுத்துட்டார் அவர். அங்கே கணிசமான எம்எல்ஏக்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க 3 பேர் 4 பேர் 6 பேர் இருக்காங்க அந்த கூட்டணியில், காங்கிரஸோடு சேர்த்து. அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அதுனா பெரிய விஷயம் பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில். ஸோ அதை காலி பண்ணுறதுக்கான ஒரு வியூகத்தை அவர் அமைச்சிருக்காரு அங்கே. இப்போ எப்படி சார் அடுத்த வாட்டி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் ஃபோக்கஸ் அங்கேயும் ஃபோக்கஸ் அப்படின்னா இது மாதிரி கடந்த காலங்களில் தலைவர்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா சார்? இங்கேயும் அங்கேயும் ஒரே டைமில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா சார் ஒரு தலைவரால்? இல்லை, இது முன்னாடி நம்ம எம்ஜிஆர் கூட முன்னாடி 74 அவங்க முடிச்சார், 77 இங்கே ஃபேஸ் பண்ணுறாரு. ஆனால் திமுக ஒரு முறை ஃபேஸ் பண்ணால் ஞாபகம் கரெக்டாக இல்லை. ஆனால் அதில் வந்து அவங்க தோல்வி அடைந்தாங்க. பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் இப்போ தான் வந்து வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ பாண்டிச்சேரியுடைய நிலைமையே தெரியாது. அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ இப்போ ஒரு உதாரணமாக சொல்ல போனால் அந்த மில்கள்லாம் அடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, கரெக்டு. அது எப்போ அடைக்கப்படுது தெரியுமா? 1980 காலி பண்ணிட்டான். அது வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஏற்றுமதியெல்லாம் நடந்தது, அந்த மாநிலத்துக்கு ஒரு பெரிய வருவாயை கொடுக்கக்கூடிய இதுவாக இருந்தது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 1980 அப்படின்னா அதுக்கு அடுத்ததே கடந்த காலங்களில் காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே ஆட்சி தொடர்ந்து தான் வந்தது. ஆனால் இன்னமும் கண்டுக்கல. அப்போ வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க மேலே தானே வைக்கணும், காங்கிரஸ் மேலே தான். அது காங்கிரஸ் தான் பண்ணாங்க. அது அவருக்கு அதான் சொல்கிறேன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லல. காங்கிரஸ் வந்து 2020 தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அவர் சொன்னார் மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு காசு கொடுக்கலன்றாரு. அது வந்து தவறான ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணனால அது ப்ராஃபிட்டபிளாக இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் அப்போ மத்தியில் காங்கிரஸ் இருக்கும்போதே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே எல்லாமே பண்ணிட்டாங்க. அந்த மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் நிறைய டெக்னாலஜிலாம் வந்தாச்சு. இப்போ அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ காந்தி சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ண முடியுங்களா? அது மாதிரி அவங்க மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் அது வந்து மார்க்கெட்டை இழந்தார்கள். அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த அரசாங்க வேலையை விட இந்த மில்லில் வேலை செய்யணும் ஜாஸ்தி. இது அப்போ யாருமே வேலை செய்யலை. 4 வருஷம் தொடர்ந்து போராடி இருக்காங்க. 4 வருஷமாக ஒரு இது ஓப்பனே பண்ணல மில்கள். எப்படி லாபத்தில் இருக்கும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கரப்ஷன் உள்ளே போந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலேயும் மாநில அரசாங்கத்திலேயும் வரிகளையும் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது தான் பண்ணாங்க. அதனால தான் அந்த மில்கள் எல்லாம் மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு. சார் இப்போ நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா பகலில் வந்து கூட்டம் போட்டிருக்காரு. பாண்டிச்சேரியில் வந்து நிறைய வந்து இடையூறுகள் வந்து ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது எப்படி சார்? கண்டிப்பாங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த தண்ணி இல்லாமல் பண்ண தண்ணின்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி இல்லைன்றாங்க. அது அடுத்தடுத்து அதே தவறுகளை திரும்ப பண்ணுறாங்க. அது விஜய் மேலே சொல்ல முடியாது, அந்த கூட்ட நிர்வாகிகள் மேலே. சார் இருந்தாலுமே வந்து இந்த டைம் வச்சோம் அப்படின்னா அவங்க பசங்க எல்லாமே காலையிலே வந்து ரொம்ப இதுவாக வந்துடுறாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த 10 மணின்றது கரெக்டாக வெயில் வர டைமு, அந்த கொஞ்சம் கேர் ஆகுதானே சார் செய்யும்? அது கண்டிப்பாங்க. அது வந்து தவறான. ஏன்னா 10 மணிக்கு நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அப்போ வந்து விஜய் மேலே குற்றம் சொல்ல முடியாதுன்றங்க. இல்லை, விஜய் வந்து அவர் வந்தார். ஆனால் என்ன அந்த கிரவுண்ட் ஒர்க்கு அவர்கிட்ட கிடையாது. பாருங்கள், இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் பாருங்கள்,
இது வரைக்கும் அவர் பேசுகிறாரு. இதுக்கு முன்னே எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணை செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் பக்கத்தில் வச்சு பேசுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட பாதுகாப்பு நிறுத்துறாரு, இவர் மட்டும் தான் பேசுகிறாரு. ஸோ இவர் வந்து அந்த ஜனநாயகம்னா என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு அமைச்சரவையோ எம்எல்ஏவோ. நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது சார். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சார மேடையே போனோம் அப்படின்னா கூட வந்து அந்த தொகுதியான முக்கியமான ஒரு பொறுப்பாளர் வந்து இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனால் அந்த முக்கியமான பொறுப்பாளர் இருப்பாங்க. அதே போல் சீமான் அவர்களோ மற்ற கட்சியினரோ அங்கே போனோன்னா கூட வந்து பொறுப்பாளர், அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ சென்னை தென் சென்னை அப்படின்னு பார்த்தா சென்னையோட பொறுப்பாளர் இருப்பாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் இவர் அண்ணன் வந்து தென் சென்னையோட பொறுப்பாளர், பயம் இருக்கும். அப்போ வந்து இவர் வந்து கூப்பிட்டு பேசாதனால நிர்வாகிகள் யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்து கிளை கழகத்தில் இருக்கிறவங்க கூட ஸ்டாலினோ இப்போ எடப்பாடி எல்லாருமே பக்கத்தில் வச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா அவன் தான் அடுத்து அந்த பூத் கமிட்டியில் எப்படி வரும், பூத் கமிட்டி அவனை வச்சு தான் பண்ணுவாங்க. இல்லை இப்போ ஓட்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து விஜய்க்காக ஓட்டு போட மாட்டாங்களா சார், அந்த தொகுதியோட ஆட்களை பார்த்து கண்டிப்பாக மாமன் மச்சான் இப்படி தான் அந்த மாதிரி இதுதான். இவருக்கு அந்த இது தெரியல, இவரை மட்டும்தான் வெளிச்சம் போடுறாரு. இது வந்து தவறான முடிவுகள், அது தப்பு சார். நீங்கள் பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து இருக்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார். இப்போ பொதுவெளி வேற ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டங்கள் அது மாதிரி போட்டிருந்தா கூட சேர் இல்லைன்னா கூட கூட்டம் வந்து ரன்னிங்லேயே வந்து இருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க சார், சேர் இல்லாமல். அப்போ அந்த மக்கள் எப்படி சார் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க? முதல்ல வந்து அவங்க டைமிங் முன்னாடியே வந்துட்டாங்க, எல்லாமே நின்றுன்னு இருக்கான். ஏதோ மந்தையில் போட்ட ஆடுகள் மாதிரி நிற்கிறான் எல்லாமே. இன்றைக்கி சிவிலைசேஷன்னா இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே சேர் போடுறாங்க. ஆனால் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி புஷியை சொல்லி ஏன்டா அந்த சேரை உடைக்கிற, ஏன்டா சேரை எடுத்து போகிற, 4 சேர்லாம் எடுத்து போகிறான். ஸோ அதனால் அவர் பயந்து சேர் போட்டால் தான் உடைப்பேன், சேர் போடாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா மதுரை மாநாட்டில் வந்து சேரே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கேரளா சேரையும் பல சேர்கள் வந்து உடச்சிட்டாங்க. இங்கே யாரும் சுத்தமாக சேர் கொடுக்காம இருந்திருப்பாங்களோ? அல்ல, அது கூட நம்ம ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அது கூட நடந்திருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளோ சேர் கிடைக்க வாய்ப்பும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் போனோம், அது கூட ஏதாவது சொல்லி சேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க சார். இது எப்படி சார், இந்த தொண்டர்கள் வந்து என்னதான் விஜய் அவர்கள் சொன்னாலுமே மரத்து மேலே ஏறாத, இது மாதிரி வந்து பொறுப்பாயிரு அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இவங்க வந்து அந்த பேச்சை கேட்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இவர் தலைவராக ஏற்றுக்கிறாங்களா, இன்னும் அந்த நடிகர் மனப்பான்மையிலே இருக்காங்களா சார்? இன்னமும் அவர் நடிகராகத்தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி இவரும் அந்த மெச்சூரிட்டி லெவலில் அதை போய் பேசுறதுக்கே அந்த வாய்ப்பு. இப்போ பாருங்க, திமுக மற்றவெல்லாம் கிழிப்பான். ஆல்ரெடி இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, தெரியல. அப்போ 1980க்கு அப்புறமே அந்த மில்லெல்லாம் மூடிட்டாங்க. அது இப்போ ரேஷன் வந்து இப்போ சமீப காலத்தில் தான் கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறதே பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் அப்படியே அங்கே போனார். இப்போ அதாவது மாநில அந்தஸ்து கேட்குறாரு. மாநில அந்தஸ்து கேட்டால் நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒரு 50 ஊழல்வாதி அமைச்சர்களே 10 தலைமுறைக்கு கொள்ளையடிக்கத்தான் நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பா. ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி இல்லைங்க. நீங்கள் எந்த மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் எல்லாரையும் ஈஸியாகவே அணுகலாம். அதனால் அது ஒன்றுமே இல்லை. அது அந்த மக்கள் வந்து ரீதிங்க் பண்ணணும். தனி இதுவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மக்களுடைய ஒரு உரிமை பாதிக்கப்படும். ஒரு சாதாரணமாக சொல்ல போனால் இப்போ 200 தொகுதிகளாக மாற்றுறாங்க மாநகராட்சியை. நம்மலாம் பரவாயில்ல மாநகராட்சி வந்துச்சு, ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, 6 மாதத்துக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் எல்லா அந்த அமைப்புகள் எல்லாம் பாதாள சாக்கடை இதெல்லாம் பண்ணவே மாட்டான். அது 5-10 வருஷம். ஸோ இது மாதிரி தான் ஒரு நிலைமை வரும். மாநிலங்கள் போனால் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பவுண்டரியில் சொல்ல வருது. அது என்ன சொன்னது, மாகி ஏனாம் அதெல்லாம் இருக்குது. காரைக்கால் பக்கத்தில் இருக்குது. மாகி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல. மாகி எங்கே இருக்குது தெரியுங்களா, கேரளாவில் இருக்குது. அவன் ஏனாம் எங்கே இருக்குது, அது இன்னொரு இதில் இருக்குது. ஸோ கோவாவுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக நாடு கொடுக்க முடியாது, உங்களுக்கு மாநிலமாக கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஜனத்தொகையும் கம்மியாக தானே சார், ஜனத்தொகையும் கம்மியாக இருக்குது. 20 லட்சம் பேர் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி தான் வருது. அன்றைக்கி பிரித்தப்போ வெள்ளைக்காரன் பிரெஞ்சுக்காரன் நிறைய பண்ணிட்டு போனான். அதில் இன்னொரு ஆப்பு வந்து நமக்கு இது மாகி இந்த ஏனாம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது. ஸோ இந்த கட்டமைப்பு அவருக்கு தெரியல, ஏரியிலே பார்க்கல. தயவுசெய்து விஜய் அவர்கள் அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க சார். கடைசியாக ஒரு கேள்வி, இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டம் புஷிக்காகவா இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்காகவா சார்? புஷியே அவர் வந்து புஷி வந்து அந்த அவருடைய தொகுதி தான்.
புஷி ஆனந்துக்காக புஷி ஆனந்தை வந்து அந்த பாண்டிச்சேரியில கண்டிப்பா நிலைநிறுத்துறாரு. துணை முதல்வர் ஆக்குறாரா இல்ல முதல்வர் ஆக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல, முதல்வர் வந்து அவர் தான் முன்னாடி இருக்காரு. என்னதான் நம்ம ரங்கசாமி ஐயா தான் வந்து முன்னாடி இருக்காரு. அவர் கண்டிப்பா இருப்பார். அடுத்த வரையும் துணை முதல்வர் ஆக்குவார். ரங்கசாமிக்கு இவர் வந்து துணை முதல்வர். அப்படிதான் அரசியல் கட்டமைப்பு போகும். கடைசியில என்ன நடக்கும்னா தெரியாது. உங்க கருத்துக்கு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார்.